ஒரு கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் எனக்கு பெரிய வேலை இல்லாமல் பெரிய வெற்றி வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு நாள் அவனது தாத்தா அவனிடம் ஒரு சிறிய விதையை கொடுத்து, இதை தினமும் கவனமாக பார்த்து வளர்த்துப்பார் என்றார். கண்ணன் விதையை நட்டு முதல் நாளே செடி முளைக்காததை பார்த்து கோபமடைந்தான். இதிலே என்ன பயன் என்று சொல்லி விட்டுவிட நினைத்தான். ஆனால் தாத்தா சொன்னார், பொறுமை இல்லாமல் எந்த வளர்ச்சியும் இல்லை. சில நாட்கள் கழித்து அந்த விதை ஒரு அழகான செடியாக வளர்ந்தது. அதை பார்த்த கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் புரிந்து கொண்டான், சிறிய முயற்சி, பொறுமை, பெரிய வெற்றி. பசுமை நிறைந்த வயல்களாலும் மாமரங்களாலும் சூழப்பட்ட சுந்தரபுரம் என்ற சிறிய கிராமத்தில் ராகவன் என்ற ஏழை குயவன் வாழ்ந்தான். மண் சுவர்களும் ஓடு கூரையும் கொண்ட அவன் வீட்டின் முன் ஒவ்வொரு மாலையும் ஒரு எண்ணெய் விளக்கு அமைதியாக எரிந்தது. இவ்வளவு ஏழையானவன் எப்படி தினமும் விளக்கேற்றுகிறான் என்று கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். ராகவன் தனது மகள் மீராவுடன் வாழ்ந்தான். தினமும் காலை சூரியன் உதிக்கும் முன்பே ராகவன் பானைகள் செய்வான். மீரா கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து உதவுவாள். வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் ராகவன் எப்போதும் புன்னகையுடன் இருந்தான். ஒரு வருடம் கடும் வறட்சி கிராமத்தை தாக்கியது. ஆறு வற்றியது, பயிர்கள் காய்ந்தன, பானைகள் விற்பனையாகவில்லை. சில இரவுகளில் மீரா உலர்ந்த ரொட்டியுடன் உறங்கினாள். ஒரு மாலை மீரா கேட்டாள், அப்பா, எண்ணெயே குறைவு, ஏன் விளக்கேற்றுறோம்? ராகவன் சிரித்தபடி சொன்னான், இந்த விளக்கு நமக்காக மட்டுமல்ல, இதை பார்த்து யாராவது நம்பிக்கை பெறலாம். அந்த இரவு ஒரு வயதான பயணி வந்தார். விளக்கின் ஒளியை பார்த்து அவர் உள்ளே வந்தார். ராகவன் உணவை பகிர்ந்தான். சில வாரங்களில் கோவில் திருவிழாவுக்காக அதிகாரிகள் குயவர்களை தேடி வந்தனர். ராகவனுக்கு பெரிய ஆர்டர் கிடைத்தது. செல்வம் வந்தபோதும் ராகவன் விளக்கை ஏற்றுவதை நிறுத்தவில்லை. ஒரு நாள் மீரா கேட்டாள், இப்போ எல்லாம் இருக்கு, ஏன் இன்னும்? ராகவன் மெதுவாக சொன்னான், நாம் ஒளியை பகிரும் வரை இருள் எப்போதும் வெல்ல முடியாது. அன்றிலிருந்து அந்த விளக்கு கருணையின் சின்னமாக மாறியது. ஒரு நாள் காலை அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் பீப் பீப் என்ற விசித்திரமான சத்தம் கேட்டது. பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு ரோபோ நின்று கொண்டிருந்தது. இது ஆபத்தானதா என்று கிராம மக்கள் பயந்தார்கள். அந்த ரோபோ சிரித்தபடி சொன்னது, வணக்கம், நான் ரோபோ, உங்களுக்கு உதவ வந்தேன். ரோபோ உடைந்த தண்ணீர் பம்புகளை சரி செய்தது, தெருக்களை சுத்தம் செய்தது, விவசாயிகளுக்கு பாசனத்தில் உதவியது. குழந்தைகள் ரோபோவுடன் விளையாடி சிரித்தார்கள். பயம் மெதுவாக நட்பாக மாறியது. ஒரு நாள் கனமழை பெய்து கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியது. ரோபோ இரவு முழுவதும் உழைத்து மக்களை பாதுகாப்பாக வெளியே அழைத்தது. அடுத்த நாள் ரோபோவின் பேட்டரி பலம் குறைந்தது. கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து சூரிய மின்சாரத்தில் ரோபோவை சார்ஜ் செய்தார்கள். அந்த நாளிலிருந்து ரோபோ ஒரு இயந்திரம் இல்லை, அது கிராமத்தின் ஒரு உறுப்பினராக மாறியது.